மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியுமா? என் தம்பி கார்த்திக் எழுது போல ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிற சொல்ல சொல்லு. உலகத்திலே செத்து போன குடும்பத்தை ரெசார்ட்ல வச்சு பார்த்த நீங்களா அரசியல் பேசலாமா? இங்க சிஎம் அங்கிள் கேக்குதா, அங்கிள் மோடி அங்கிள் கேக்குதா அங்கிள் போட வேண்டியதான வீடியோ. கரூர் பிரச்சனை சிஎம் சார், நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸ்க்கு மேல இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு கீழே இருக்கு. என்னெல்லாமோ சொல்றாங்க, தமிழ் தேசியம்ன்றாங்க, திராவிடம்ன்றாங்க, கச்சத்தீவுன்றாங்க, முல்லை பெரியார்ன்றாங்க. ஆனா துண்டி சிட்டியே நம்ம எப்படா பேசுறாங்க? இடத்துல பாத்தீங்கன்னா இது காத்திலே ஊழல் பண்ண ஊரு தூஜிம்பாப்ல. இங்க பாத்தீங்கன்னா வில்லன நான் சாமி கிட்ட மட்டும் தான் சைலண்டா பேசுவேன், சாக்கடை கிட்ட லம்பாப்ப. ஆனா இங்க மேடைக்கு வந்துட்டா வெண்ணிலவே வெண்ணிலவே நாம் தமிழர் கட்சி சாதிக்கும், நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் கூடிய திராவிடத்தை சரிக்கும் என்பதுதான் யதார்த்த உண்மை. நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் பக்கா மாசு கட்சி ஆரம்பிச்சிட்டாப்ல. பிப்ரவரி 4 கட்சி அறிவிச்சிட்டாப்ல. அறிவிச்ச பிறகு தேர்தல் சந்திச்சோம். 36,50,000 வாக்குகளை அதே போல இந்திய பிரதமரை